இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம். இந்த நாளின் தேவ செய்தி, ஃபியர் நாட், பயப்படாதே. இந்த தலைப்பின் கீழே 7 சத்தியங்களை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது, The Lord delivered me from all my fears. கர்த்தர் என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். இரண்டாவது, The Lord is my helper, I will not be afraid. What can mere mortals do to me? கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? மூன்றாவது, Do not fear, when you pass through the waters, I will be with you. பயப்படாதே, நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நான்காவது, Do not worry, saying, What shall we eat, or what shall we drink, or what shall we, என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுத்துவோம் என்று கவலைப்படாதிருங்கள். ஐந்தாவது, Do not be afraid, God has heard the boy crying as he lay. பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். ஆறாவது, Do not be afraid, your prayer has been. பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஏழாவது, Fear not, O land, for the Lord has done marvelous. தேசமே பயப்படாத, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாட்களில் எப்படிப்பட்ட பயம் இருந்தாலும் இந்த பயத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கிற தேவன். எத்தனை பேருக்கு பயம் இல்லாமல் வாழணும்னு ஆசை இருக்குது? இந்த நாளிலே எப்படிப்பட்ட பயம் நமக்குள்ளே இருந்தால் இந்த நாளில் கர்த்தர் அதிலிருந்து விடுவிக்க இந்த நாளிலே நான் விசுவாசமாக ஒவ்வொரு வசனத்தை வாசிக்கும் பொழுது இதை நான் சுதந்திரிக்கிறேன், இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும், என்ன செய்யணும்? ஜெபித்து கொண்டே இருக்கணும். ஆண்டவரே, இன்றைக்கு இந்த செய்தி முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு இருக்கிற எல்லா பயமும் என்னை விட்டு என்ன செய்யணும்? போயிடும். எத்தனை பேருக்கு அந்த வாஞ்சம் இருக்குது? இன்றைக்கி விசுவாசத்தோடு ஆண்டோடைய வசனத்தை சொல்லும்பொழுது, விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவ வசனத்தினால். ஆண்டோடைய வசனத்தை கேட்க கேட்க உள்ள என்ன வரும்? விசுவாசம். இந்த நாளிலே நீங்கள் உங்கள் இருதயத்தில் என்ன பயம், என்ன கவலை, என்ன பாரம் இன்றைக்கு இருக்கிறதோ, இன்றைக்கு கர்த்தர் அதிலிருந்து என்ன செய்வார்? விடுவிப்பார். பயமில்லாமல் வாழும்படி கர்த்தர் செய்வார். Fear not, பயப்படாதே. முதல் குறிப்பு, The Lord delivered me from all my fears. கர்த்தருடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கிவிட்டார். சங்கீதம் 34:4. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி, என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி. இந்த நாளிலே எப்படிப்பட்ட பயம்? எல்லா பயம்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு இருக்கிற பயம் அதில் இருக்கா இல்லையா? எல்லா பயம்னு சொன்னால் உங்களுக்கு என்ன பயம் அதுவும் அதில் சேர்த்துருக்கா இல்லையா? எல்லா பயம். கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு என்ன செய்தார்? செவி கொடுத்து. எல்லா பயத்தையும் என்னால் அதை விசுவாசிக்கிறேன். பயத்தோடு வாழ்ந்து கொண்டே இருக்கக்கூடாது. கர்த்தரை தேடணும். ஆண்டவரே, எனக்கு இந்த மாதிரி ஒரு பயம் இருக்குது, இப்படி நடக்குமோன்னு பயம் இருக்குது, உம்மை தேடி வந்திருக்கிறேன். நான் கர்த்தரை தேடி, அவர் எனக்கு செவி கொடுத்து எல்லா பயத்திலேருந்து என்னை. 2 தீமோத்தேயு 1:7, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல். அப்போ பயமுள்ள ஆவி இருந்தால் யார் கொடுத்துருக்குறாத? பிசாஸ். சில பேர் பிசாஸ் மாதிரி பயமுத்துறவங்களும் இருக்கிறான். அது ஒரு அதை பற்றி நான் பேச வரல. உங்களுக்கு பயமுத்துற ஆளுங்க உலகத்தில் இருக்கிறாங்களா இல்லையா?
2 வார்த்தை சொன்னாலும் அப்படியே உங்களுக்கு ஐயோ அப்படியே அப்படியே சொல்லிட்டீங்க, அப்படியே நடக்கும். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை ஆண்டவர் என்ன ஆவி கொடுக்குறாரோ? பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை. நல்லது. ஆண்டவர் அந்த ஆவி என்னை நிரப்பணும். எனக்குள்ளே எந்த பயமுள்ள ஆவி என்ன செய்யக்கூடாது, எனக்குள்ளே இருக்கக்கூடாது. அது பிசாசு. அந்த ஆவி எனக்குள்ளே என்ன செய்யக்கூடாது. இந்த பயத்தின் ஆவி எனக்குள்ளே பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவி. அப்போஸ்தலர் 4. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு. அவர்கள் எல்லாம் டாக்டர் பட்டம் வைத்திருப்பதனால் இவ்வளோ தைரியம் வந்திருக்குன்னு சொன்னாங்களா? பெரிய படிப்பு, எல்லாம் உயர்ந்த கல்வி இருந்ததுனால அவங்களுக்கு இந்த தைரியம் இருந்துச்சுன்னு போட்டு வசனம் என்ன சொல்லுது? அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியால் ஆச்சரியப்பட்டு, இவங்களுக்கு படிப்பே இல்லையே, இவங்களுக்கு படிப்பே இல்லை, ஒன்றுமே படிக்கலை, எங்கேருந்து இவ்வளோ தைரியம், எங்கேருந்து இவ்வளோ? அவங்க முன்னாடி நிற்கிறவங்களாம் பெரிய பெரிய படித்தவங்க. அந்த சங்கத்தில் இவங்க யார் முன்னாடி போய் நிற்கிறாங்களோ அவங்களாம் அதிகமாக படித்தவங்க. அவங்க முன்னாடி பேதுரும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து. எங்கேருந்து வந்துச்சு இந்த தைரியம்? எங்கேருந்து வந்துச்சு இந்த தைரியம்? யாரோடு இருந்திருக்கிறாங்க? அவரோடு, இயேசுவோடு இருந்தால் என்ன வரும்? தப்பான ஆளோட போய் உட்காந்துருக்காதீங்க, சரியா? பயம் வந்து தொத்து வியாதி. நீ பயந்தாங்கோடுகளை போய் ஒட்டி நின்றீங்களா, நீங்களும் கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகிடுவீங்க? அடுத்த பயந்தாங்கொல்லி ஆகிடுவீங்க. தொத்திக்கும் அது உங்ககிட்ட. இயேசுவோடு இருந்தால் என்ன வரும்? சரி, அதான் உங்களுக்கு படிப்பும் இல்லை ஒன்று. எப்படிங்க, எங்கேருந்து வந்துச்சு இந்த தைரியம்? இயேசுவோடு இருந்தாருங்க. எபிரேயர் 10:35. ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதோ உங்கள் தைரியத்தை விட்டாடி. பயங்கர அதில் தான் தைரியத்து, இதில் தான் ஆசீர்வாதம் இருக்குது, மிகுந்த பலன் இருக்குது. அதை விட்டு விடாதீங்க. மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள். நீதிமொழிகள் 28:1. ஒருவனும் தொடராது இருந்தும் துன்மார்க்கன் ஓடி, நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியம். நம்ம எந்த கூட்டத்தில் இருக்கணும்? அலறியச்சுன்னு ஓடுற கூட்டத்தில் இருக்கணுமா? இப்போ ஒரு சிங்கம் ஒன்று உள்ளே வந்துச்சுன்னு வைங்க, பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் இங்கே வரான். இப்போ எவனை ஒழுங்கலான்னு இங்கே வந்தால் எத்தனை பேர் விசுவாச வீரர் எனக்கு பார்த்தலாம். நம்ம சபையில் எத்தனை பேர் விசுவாச வீரர் என்று பைபிளில் இருக்கா இல்லையா? உங்கள் எதிராளான பிசாசு எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி ஒருவனும் தொடராது இருந்தும் துன்மார்க்கர் ஓடிப்பார், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியம். இதுதான் ஆண்டுடைய சித்தம், இதுதான் ஆண்டுடைய சித்தம். நீதிமான்கள் எப்படி இருக்கணும்? சிங்கத்தை போல. 1 நாளாகமம் 12:8. காத்தியரில் பரிசையும் ஈட்டியும் பிடித்து சிங்கமுகம் போன்ற முகமும் மலைகளில் இருக்கிற வெளிமான் வேகம் போன்ற வேகம் உள்ளவர்களாய் இருந்து யுத்த சேவரான பராக்கிரமசாலிகள் சிலர் வனாந்திரத்தில் உள்ள அரணான இடத்தில் இருக்கிற தாவீது பட்சமாய் சேர்ந்தார். தாவீதோடு சேர்றவங்க எப்படி இருக்கிறாங்களா? முகம் எப்படி இருக்குமா? அவன் முகத்தை பார்த்தாலே நீங்கள் வேணாப்பான்னு போயிடுவீங்க. அவன் முகத்தை பார்த்தாலே நான் போயிட்டு வரேங்க, இல்லைங்க பரவாயில்லைங்க, இல்லை வாங்க, இல்லை இருக்கட்டோங்க, நான் போயிட்டு வரேங்க. அங்கே ஒன்று யாரும் வாயே ஏன்னா முகம். ஏன்னா துரத்துறவங்களாம் எப்படி வரும்? மானு மாதிரி வேகமாக வருவாங்க. பராக்கிரமசாலிகள்.
1 யோவான் 4:17-18. நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படும். ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாய் நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். ஆண்டவர் இருக்கிறது போல இந்த உலகத்தில் நாம் இருந்தால் நியாயத்தீர்ப்பு நாளை குறித்த பயமே இல்லை. ஏன்னா நம்ம எப்படி வாழ்ந்தோம்? அவரை போல வாழ்ந்தோம். அவர் இருக்கிறது போல நாம் இந்த உலகத்தில் இருந்த நியாயத்தீர்ப்பு நாளே நமக்கு என்ன இருக்கும்? தைரியம். அன்பு நம்மிடத்தில். அன்பிலே பயமில்லை. அன்பில் பயமில்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே. பயமானது, வேதனை உள்ளது. பயம் உங்களை இது இங்கிலீஷில் டார்மெண்ட். ஃபியர் ஹேஸ் டார்மெண்ட். பகல்லையும் உங்களுக்கு நிம்மதி இருக்கு, ராத்திரியும் தூக்கம் வராது. பயம் அப்படியே என்ன செய்யும்? வேதனை. பயமானது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன். அன்பு நிறைஞ்சிருந்த பயம் வெளியே போயிடும். பூரண அன்பு பயத்தை புறம்பே போயிட்டு வா. நீங்கள் அதே வெளியே துரத்திடும் போயிடுங்க. இந்த இருதயத்தில் உனக்கு இடம் இல்லை. ஏசாயா 35:3-4. தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதீர்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று பயப்படாதீங்க, தளர்ந்து போகாதீங்க, திடன் கொள்ளுங்கள். உங்கள் தேவன் வரார், உங்களை ரட்சிக்கும்படி வருகிறார். சங்கீதம் 112:7-8. துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படா. ஏன்? அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கும். அவன் இருதயம் உறுதியாய் இருக்கும். அவன் தன் சத்துருக்களின் சரி கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாத. எதை கண்டும் என்ன செய்ய மாட்டான். எதை செய்தி வந்தால் கூட ஏன் அவன் கர்த்தரை நம்பி திடனாய் இருப்பார்கள். இந்த உலகத்தில் துர்ச்செய்திலாம் வருதா வரலையா? அதை கேட்டோம் என்ன செய்யக்கூடாது. ஏன்னா கர்த்தரை நம்பி எப்படி இருக்கணுமா? எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்? இரண்டாவது, The Lord is my helper, I will not be afraid. What can mere mortals do to me? கர்த்தர் எனக்கு சகாயம், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு அநேகருக்கு மனுஷன் பயம். மனுஷன் இவன் என்ன செஞ்சிருவான், அவன் என்ன செய்வான், தெருவில் இருக்கிறான் இவன் என்ன பண்ணிவிடுவான், ஆஃபீஸில் அவன் என்ன பண்ணிவிடுவான், என் சொந்தக்கார் இவன் என்ன பண்ணிவிடுவான். மனுஷன் என்ன செய்வான் என்ற பயம். அதிலிருந்து கர்த்தர் விடுவிக்கிற தேவன். கர்த்தர் எனக்கு சகாயர். எபிரியர் 13:5-6. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுதும் என்று அவர் சொல்லியிருக்கிறாரு. நான் கூட தான் இருப்பேன், உன்னை விட்டு விலகுவதிலும் கை. அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு நான் பயப்படும். மனுஷன் எனக்கு என்ன செய்வார் என்று நல்லது விசுவாசிக்கும். ஏசாயா 41:10-10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம், என் நீதி என் வலது கருத்தினால் உன்னை தாங்கும். இதோ உன்மேல் எரிச்சலாக இருக்கிற அந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறாங்களா? அவங்கள பார்த்தா வயிறு எறிகிற ஆளுங்க உலகத்தில் இருக்கிறாங்களா இல்லையா? இல்லையா? சொல்கிறதுக்கே பயமாக இருக்குது அவங்களுக்கு. இன்றைக்கி தலைப்பே பயப்படாதேன்னு. இன்றைக்கி தலைப்பே என்னது? உன்மேல் எரிச்சலாக இருக்கிற யாவரும் வெட்கி உன்னோட வழக்காடுகிறவர்கள் நாசமாகி
ஒன்றுமில்லாமல் போவார்கள். உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாது. உன்னோட யுத்தம் பண்ண மனுஷர் ஒன்றுமில்லாமல் கொள்ளார். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பயப்படாத, நான் உனக்கு துணை இருக்கிறேன் என்று சொல்லி அப்படியே பிடிச்சிக்கணும். வாக்குத்தத்தத்தை அப்படியே பிடிச்சிக்கணும். கர்த்தர் என் கையை பிடிச்சி சொல்ல, நீ பயப்படாத, நான் உனக்கு இருக்கிறேன், நான் உனக்கு துணை இருக்கிறேன். யாத்திராகமம் 14:13. இஸ்ரவேல் மக்கள் பின்னால் சேனை வருது, முன்னாடி செவந்த சமுத்திரம் நிற்குது, பின்னால் யார் வரா? பார்வோனின் சேனை. சத்தம் கேட்குது தூரத்தில், அந்த சத்தம் குதிரெல்லாம் வர சேனை துரத்தின்னு வருது. முன்னாடி சமுத்திரம். என்ன பண்ண போகிறோம்? என்ன பண்ண? அப்போ தான் இந்த வசனம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை, இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்து இனி என்றென்றைக்கும் இனியோட அவன் முடிவு. இன்றைக்கு நீ காண்கிற எகிப்தியனை இனி என்றென்றைக்கும் என்ன செய்ய மாட்டான். பயப்படாத, இவ்வளோ பெரிய சேனை வருது, பயப்பட சமுத்திரம், பயப்படாத, நின்று கர்த்தர் செய்ய ரட்சிப்பை, இன்று நீ காண்கிற எகிப்தியனை நீ என்றென்றைக்கும் இன்றோட கர்த்தர் அவனை ஒழித்துக்கிறார். உபாகமம் 26:6 எகிப்தியர் எங்களை ஒடுக்கி எங்களை சிறுமைப்படுத்தி எங்கள் மேல் கடினமான வேலையை சுமத்தின போது என்ன பண்ணோம்? எங்கள் பிதாக்களின் தேவனை கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்படி எங்களை இவ்விடத்துக்கு அழைத்து வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகி இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்? யார் உங்களை ஒடுக்கி கர்த்தரை நோக்கி கூப்பிடும்பொழுது கர்த்தர் சத்தத்தை கேட்டு என்ன செய்வார்? விடுவிப்பார். ஏசாயா 25:4-5. ஏசாயா 25. கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில், கொடூரமானவர்கள் சீர்றாங்க. எப்படி சீர்றாங்க? மதிலை மோதி அடிக்கும் பெருவெள்ளத்தை போல சீரும் பொழுது இரக்கமல்ல, கொடுமையான கொடூரமானவர்கள் சீரும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு, அவனை பணக்காரர் ஒரு ஏழைக்கு தேவனாக இருக்கிறான் பலனும், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலம், வெயிலுக்கு ஒதுங்கும் வறட்சியான இடத்தின் காங்கை மேகத்தினால் தனிவது போல் அந்நியரின் மும்முரத்தை மேகத்தின் நிழலினால் வெயில் தனிகிறது போல பலவந்தரின் ஆரவாரம் தனி. எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்? 2 ராஜாக்கள் 6:15-17. தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகிறார். இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்று. என்ன பண்ணுவோம்? வந்து சுற்றி நிற்கிறாங்களே. ஆண்டவனே, ஐயா தீர்க்கதரிசி ஐயா, என்ன செய்ய போகிறோம்? இராணுவம் நம்ம சுற்றி, குதிரைகளும் ரதங்களும் சுற்றி. அதற்கு அவன், பயப்படாத. தீர்க்கதரிசின்னு சொல்கிறார், பயப்படாத. ஏன்? அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும்
நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். நீ அவங்கள பற்றி இந்த இராணுவம் சுற்றி இருக்குது, இப்போ பயப்படாத. அவர்களோடு இருக்கிறது இப்போ நம்மோடு இருக்கிறவர்கள். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை உடனே அவன் பயந்து போயிட்டான். ரொம்ப பயந்து போய் என்ன பண்ண போகிறோம்? உடனே அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். கர்த்தர் உடனே இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளும் ரத்தங்களும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். பயப்படாது. என்ன செய்வார் இங்கே? இன்னும் கர்த்தர் உனக்காக என்ன வைத்து அதை பார். இது அக்கினி எரியுது. இந்த குதிரையை பார்த்தா அந்த குதிரை நிற்குமா? இந்த இராணுவ குதிரை, இந்த குதிரை இது அப்படியே அக்கினி எரிஞ்சுன்னு வரதை பார்த்தா அந்த குதிரை நிற்குமா? பயப்படாத. அவர்களோடு இருக்கிறது பார்க்க நம்மோடு இருக்கிறவர்கள். 2 நாளாகமம் 32:7-8. நீங்கள் திடன் கொண்டு தைரியமாக இருங்கள். அசீர ராஜாவுக்கும் அவனோடு இருக்க ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும். ஏன்? அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அவனோடு இருக்கிறது மாம்சபயம். நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை பயப்படாது. இந்த ஏராளமான கூட்டத்தை கண்டு என்ன செய்ய? அவனோடு இருக்கிறது ஒரு மனுஷ பலன். நம்மோடு இருக்க நம்முடைய தேவன் நம்ம யுத்தங்களை நடத்த. யூதாவின் ராஜாவாகி எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். ஏசாயா 51:12-13. நானே உங்களுக்கு ஆறுதல் செய். சாக போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கொப்பாக இருக்க மனுபுத்திரருக்கும் பயப்படுவதற்கும் வானங்களை விரித்து பூமி அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறந்திருக்கிறதுக்கும் நீர் யார்? இடுக்கன் செய்கிறவன் அழிக்க ஆயத்தமாக இருக்கிற போது நீ அவனுடைய உக்கிரத்திற்கு நித்தம் இடைவிடாமல் பயப்படுகிறது என்ன? இடுக்கன் செய்கிறவனுடைய உக்கிரம் ஏன் பயந்தனே இருக்கிறது? வானத்தை உண்டாக்கின தேவன், உன்னை உண்டாக்கினதேன் உனக்கு இருக்கும்போது சாக போகிற மனுஷன் புல்லுகோப்பு அவனுக்கே பயந்துன்னு இருக்கிற. நீதிமொழிகள் 29 இருக்கு. மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். கர்த்தரை நம்புகிறவனும் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவானுங்க. மனுஷனுக்கு பயந்த கண்ணி தான் வரும், ஆபத்து தான் வரும். சங்கீதம் 41:11-12. என் சத்ரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாக இருக்கிறீர் என்று. அவன் எவ்வளோ முயற்சி பண்ணுறான், எவ்வளோ முயற்சி, அவனால் என்ன செய்ய முடியல, ஜெயம் கொள்ள. என் சத்ரு என் மேலே ஜெயம் கொள்ளாததினால் என்ன அர்த்தம்? நீர் என்மேல் பிரியமாக இருக்கிறீர் என்று. நீர் என் உத்தமத்தில் என்னை தாங்கி என்றென்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர். 3. Do not fear when you pass through the waters, I will be with you. பயப்படாதே, நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னுடனே. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்து வந்தாலும் என்ன செய்யாத? ஏசாயா 43:1. இப்பொழுதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கி நம்ம கர்த்தர் சொல்கிறார். பயப்படாத, உன்னை மீட்டு கொண்டேன். உன்னை பெயர் சொல்லி நீ என்னுடைய. நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு. நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல். நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிரு. அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றது. நான் கூட இருப்பேன். இன்னும் எதை கடந்து சென்றாலும் நான் உன்னோடு. பயப்படாதே. மத்தேயு 14:22-33. இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் நம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறை போகும்படி அவர்களை துரிதப்படுத்த அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆனபோது அங்கே தனிமையாக இருந்தார்.
அதற்குள்ளாக படவு கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அலைப்பட்டது. யாருன்னா நடுக்கடலில் போயிருக்கிறீங்களா? நடுக்கடல் அப்படி அலை அப்படி நடுவில் இருந்திருக்கிறீங்களா? இரவின் 4ஆம் ஜாமத்தில் இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில், அவர் கடலின் மேல் நடக்கிறது சீஷர்கள் கண்டு அல்லேலுயா, கர்த்தர் நமக்கு காப்பாற்ற வந்திருக்கிறார் கொண்டாடி ஸ்தோத்திரம் பண்ணினார்கள். அவர் கடலின் மேல் நடக்கிறது சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால், யாரை பார்த்து? யாரை பார்த்து? உடனே இயேசு அவர்களோடு போய் திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாது இருங்கள் என்று. என்ன இருக்கு, உங்களுக்காக தான் நானே ஜெபத்தை விட்டு வந்திருக்கிறேன். நான் ஜெபம் பண்ணினேன், நான் மேலே மேலே என்ன பண்ணினேன், இந்த மாதிரி இருக்கிறீங்களேன்னு தான் என் ஜெபத்தை விட்டு உங்களுக்காக வந்த. என்னை பார்த்து என்னான்றீங்க? பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் அதற்கு வா என்றார். அப்பொழுது பேதுரு படை விட்டு இறங்கி இயேசுவிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். பேதுரு என்ன பண்ணுறார்? நடந்து வந்த ஒழுங்காக தான் நடந்து வந்திருந்தார், ஒழுங்காக தான் போய் சரியா. ஆனால் என்ன ஆயிடுச்சு? இப்போ கண் எங்கே போச்சு? சில பேர் ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப விசுவாசமாக இருப்பான், திங்கட்கிழமை சூழ்நிலையை பார்ப்பாங்க, நான் அதை பிரச்சனை இவ்வளோ பெருசாக இருக்குது. காற்று பலமாக இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டு உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்த அற்ப விசுவாசி, ஏன் சந்தேகப்பட்டாய்? நான் இங்கே தான் இருக்கிறேன், அதுக்குள்ளே ஏன் இதை பார்த்து ஏன் பயப்படு? இவ்வளோ நேரம் நடந்து தானே வந்தேன், அது காற்று அடிச்சுன்னு தான் இருந்துச்சு, போயில நீ நடந்து வந்ததில்லை, இப்போ அங்கே உன் கண்ணி அங்கே போயின்னு இருக்கு. சில பேர் கண் அங்கேயும் இங்கேயும் போயின்னு இருக்கும், அமைதி ஒரே இடத்துல இருக்காது. சில பேர் கடிகாரம் எங்கே இருக்குன்னு பார்த்துன்னு இருப்பாங்க. கொஞ்ச நேரம் இப்படி பார்க்கும், திடீர்னு பார்த்தா அங்கே போய் எங்கே கடிகாரங்க அங்கே போயின்னு இருக்கும். அங்கேயும் இங்கேயும் பார்த்துன்னு இருக்காது. அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று, அப்பொழுது படவில் உள்ளவர்கள் மெய்யாகவே தேவகுமார் என்று சொல்லி அவரை பணிந்து கொள். மார்க் 4:35-40. அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கறைக்கு போவோம். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடி அவரை கொண்டு போனார். வேறு படகுகளும் அவரோடு கூட. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலை ஆணியை வைத்து நித்திரையாய் இருந்தார். ஆண்டவரே ஒரு தலைக்காணி வச்சு பின்னால் என்ன செஞ்சு தரோம், ஞாபகம் வச்சுங்க சரியா? நல்லா வண்டி பின்னால் தலைக்காணி வச்சு நித்திரையாக இருந்தால் இதெல்லாம் பைபிளில் இருக்குது, இதெல்லாம் பைபிளில் இருக்குது சரியா? சில பேருக்கு தான் புரியுது நான் சொல்கிறேன், இந்த முக்கால்வாசி பேருக்கு என்ன சொல்கிறேன்னே புரிஞ்சிடுச்சா? நம்மெல்லாம் சொல்ல வேண்டியது பைபிள்லேருந்து காட்ட வேண்டியதாக இருக்குது. பாருங்கள், இதெல்லாம் பைபிளில் தான் இருக்குது, ஒன்றும் புதுசு இல்லை, இது ஒன்றும் புதுசே இல்லை. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையாணியை வைத்து நித்திரையாக இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே உமக்கு ஆபத்து உண்டு, உங்களை காப்பாற்ற வந்திருக்கிறோன்னு சொன்னாங்களா? அவரை பற்றியே பேசலாம். இப்போ நீங்கள் ஒரு 12 சீசர் வச்சிங்கன்னா என்ன நினைப்பீங்க? ஒரு ஆபத்து அவங்க உங்களுக்கு சில பேர் ஒரு 12 அடியாளுங்களை வச்சுன்னு இருப்பாங்க, பார்த்துருக்குறீங்களா? எதுக்காக? இவங்களுக்கு ஆபத்து அந்த அடியாளுங்களாம் என்ன செய்யணும்? இவங்களை காப்பாற்றணும். இங்கே அப்படி இல்லை சரி. அவரை போதகரே
நாங்கள் மடிந்து உமக்கு எல்லா கவலையும் யாரை பற்றி? அவங்கள பற்றி, அவரை பற்றி. அவரை நாங்கள் மடிந்து போவது உமக்கு. அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே. அப்பொழுது காற்று மிகுந்த அமைதல் உண்டு. அவர் அவர்களை நோக்கி, என்னை மன்னித்து கொள்ளுங்க, நான் தூங்கிட்டேன் அப்படின்னு சொன்னாரா? அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டு, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு? ஏன் இப்படி பயப்படுறீங்க? ஒரு புயல் வந்தால் ஏன் விசுவாசம்லாம் போயிடுது உங்களுக்கு? ஒரு காற்று அடித்த உடனே விசுவாசம்லாம் ஏன் போயிடுது? ஏன் இப்படி பயப்பட்டு? அவர்கள் ஆண்டவரே இனி பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்களா? என்ன போட்டிருக்கு? அவர்கள் மிகவும் பயந்து, இவ்வளோ நேரம் புயலை பார்த்து பயந்தாங்க, இப்போ யாரை பார்த்து பயப்படுறாங்க? மிகவும். இவர் யாரோ? காற்றும் கடலும் இவருக்கு என்று ஒருவரோடு சொல்லி. மத்தேயு 7:24-27. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடும். நான் சொல்கிற வார்த்தை கேட்டு அதன்படி என்ன செய்யணும்? செய்யும். அவன் கன்மலையின் மேல் பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போட. வசனத்தை கேட்டு அது கீழ்ப்படியும். அதுதான் எந்த காற்று புயல் வெள்ளம் எது வந்தாலும் என்ன செய்ய நான் சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் சும்மா கேட்டு கேட்டு போயிடுறது, ஒன்றுமே செய்கிறது கிடையாது. அவன் எப்படியாம்? அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு பெருமழை சுரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின. அது விழுந்து முழுவதும் ஆய்ந்தது. நம்ம எந்த கூட்டத்தில் இருக்கணும்? நான்காவது, do not worry saying what shall we eat or what shall we drink or what shall we, என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுத்துவோம் என்று கவலைப்படும். எல்லாருக்கும் அநேகம் இருக்குது. எனக்கு இந்த தேவை இருக்குது, அந்த தேவை இருக்குது, என்ன செய்வேன்? மத்தேயு 6:31-34. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலை. இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி, இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா என்று ஆண்டவருக்கு தெரியும். உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்குன்னு ஆண்டவருக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் அப்போ இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாது. நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலை. அந்தந்த நாளுக்கு அதன் பாடு. எத்தனை பேர் நாளைக்கு கவலைப்பட்டு உட்காந்து இருக்கிறீங்க? நாளைக்கு வேலைக்கு போகணுமே, நாளைக்கு இந்த பில்லை கட்டணுமே, நாளைக்கு இதை போய் வாங்கணுமே. அந்தந்த நாளுக்கு அது இன்றைக்கி தேவையானது இருக்குதா? நாளையானது நாளைக்கு பார்த்துக்கும். அந்தந்த நாளுக்கு அதன் பாடுகள் போதும். ரோமர் 8:32. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காக அவரை ஒப்பு கொடுத்தார். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது விசுவாசி. எந்த தேவையாக இருந்தாலும் ஆண்டவர் குமாரனே கொடுத்தார். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? ஏன் கொடுக்காமல் இருப்பார்? ஏன் கொடுக்காம இருப்பார்? மத்தேயு 7:10. ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும்போது பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதா தம்மிடத்தில் நன்மையானவளை கொடுப்பார். அதிக
நீங்களே உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்லது கொடுக்கணும்னு ஆசைப்படும் போது ஆண்டவர் ஏன் கொடுக்காமல் இருப்பார்? அவர் ஏன் கொடுக்காம? நீங்கள் ஆண்டவரோட நல்லவங்களா? அந்த பிதா பரமபிதாவோட நான் ரொம்ப நல்ல தகப்பன்னு சொல்கிறீங்களா? நீங்களே நல்லது கொடுக்க தெரியும் போது அவர் ஏன் தான் பிள்ளைங்களுக்கு கொடுக்க மாட்டார்? அதிக நிச்சயம் நானுடைய பிள்ளை நிச்சயமாக எனக்கு கொடுப்பார், என் தேவைகளுக்கு சந்திப்பார். பிலிப்பியர் 4:19 என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே அவருடைய ஐஸ்வர்யம். சங்கீதம் 23 கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் ஆண்டவர். ஒரு மந்தை இருந்துச்சுன்னு வைங்க, ஒரு மெய்ப்பனும் ஆடுகள்லாம் இருந்தால் அந்த மந்தையை மேய்ப்பது யாருடைய உத்தரவாதம்? மெய்ப்பன் தான் கொண்டு போய் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் ஆடு ஒன்றும் ஒவ்வொரு நாளும் ஏஞ்சி இன்றைக்கி சாப்பாடு கிடைக்குமா இல்லைன்னு பயந்துன்னு இருக்க அவசியம் இல்லை. அது யார்? ஆடுக்கு மேய்ச்சலை கொடுப்பது யாருடைய உத்தரவாதம்? மேய்ப்பன் கொண்டு போவார், புல்லுள்ள இடங்களில் கொண்டு போய். கர்த்தருக்கு மேய்ப்பராக இருக்கும்போது நான் என்ன செய்வேன்? தாழ்ச்சி அவர் பார்த்துப்பார். ஏன்னா என்னை தேவையெல்லாம் சந்திப்பது அவருடைய உத்தரவாதம். ஏன்னா நான் அவருடைய ஆடு, அவர் தான் என்னுடைய மேய்ப்பர், அவர் செய்வார். அவர் என் தேவைகளை. சங்கீதம் 34:8-10 கர்த்தர் நல்லவர் என்பதை அவர் மேல் நம்பிக்கையாக இருக்க மனுஷன். கர்த்தருடைய பரிசுத்தவான்களை அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள்லாம் யாருடைய குட்டி? சிங்கம் காட்டுக்கு ராஜா, சிங்கத்துடைய குட்டி, ராஜாவுடைய பிள்ளை, ராஜாவுடைய காட்டு ராஜாவுடைய சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து. நான் அப்போ ரொம்ப எலும்பு தோலுமாக இருக்குது. உங்கள் அப்பா தானே அப்போ ராஜா? அது ஏங்க கேட்குறீங்க? ஏங்க வயிற்றுச்சல் இது பண்ணுங்க? அவர் ராஜா வந்து என்ன பாரு, நான் எலும்பு தோலுமாக இருக்கிறேன், நான் எலும்பு தோலுமாக. எங்கள் அப்பா காட்டுக்கு ராஜா வந்து என்னங்க பிரயோஜனம்? சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கர்த்தரை தேடுவோருக்கும் ஒரு நன்மையும் நாலு விசுவாசம். எனக்கு ஒரு நன்மை என்ன செய்யாது, நான் கர்த்தரை தேடுறேன். நீதிமொழிகள் 10:20 கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை அதனோட ஒரு வேதனையை கூட்டார். நல்லா அனுபவிக்க முடியாது, கூட வேதனை எதுவும் வராது. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் வருகிற ஐஸ்வர்யம் அதனோடு கூட என்ன வராது? வேதனை. அந்த ஐஸ்வர்யத்தை நீங்கள் அனுபவிக்கலாம். சில பேர் ஐஸ்வர்யம் வரும் கூட, ஆனால் நிறைய வேதனையும் வரும், அனுபவிக்க முடியாது. எப்போ பார்த்தாலும் இது கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதோடு அவர் என்ன செய்ய மாட்டார்? வேதனையை விட்டார். எத்தனை பேருக்கு அந்த ஆசீர்வாதம் வேணும்? லூக்கா 22:35 பின்னும் அவர் அவர்களை நோக்கி நான் உங்களை பணப்பையும் சாமான் பையும் பாதரட்சையும் இல்லாமல் ஒன்றும் கொடுக்கல இல்லாமல் அனுப்பின போது ஏதாகிலும் உங்களுக்கு குறைவாய் இருந்தது. அவர்கள் ஒன்று கூட எனக்கு எல்லாம் சந்திக்கப்பட்டுச்சு. உபாகமம் 8:2 உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படி தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு உன்னை இந்த 40 வருஷம் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தப்படும். என்ன பாடம்? வனாந்தரத்தில் என்ன கற்றுக் கொடுத்தார்? ஆண்டவர் சொல்கிற வார்த்தையிலே நீ என்ன பிழைக்க முடியும். நீ உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை இந்த 40 வருஷம் உன்மேல் இருந்த வஸ்திரம் பழைதாக போகும், உன் கால் தண்ணி இல்லாத காட்டில் கூட ஆண்டவரால் என்ன செய்ய முடியும்? போஷிக்க முடியும். சங்கீதம் 33:18-19 தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி பஞ்சத்தில்
அவர்களை உயிரோடு காக்கும். கர்த்தருடைய கண்கள் அவர் மேல். எல்லாமே பஞ்சத்தில், ஆனால் அந்த பஞ்சத்தில் கூட எப்படி தமக்கு பயந்துள்ள ஆண்டவர் சார் உயிரோடு காப்பார். 5வது, do not be afraid, God has heard the boy crying as he lies. பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்தில் தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். அநேகருக்கு உங்கள் கவலை எல்லாம் அவங்க பிள்ளைங்க மேலே தான். என் பிள்ளைங்க அதுதான் அவங்க இருதயத்தில் பிள்ளைகளை குறித்த பயம், பிள்ளைகளை குறித்த பிள்ளையுடைய எதிர்காலம் என்ன, பிள்ளை அதுக்கு தான் அந்த பயத்தில் வந்து கர்த்தர் ஆதியாகமம் 21:14 ஆபிரகாம் அதிகாலையிலே எழுந்த அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெர்சேயாவின் வனாந்திரத்தில் அலைந்து திரிந்தான். துருத்தில் இருந்த தண்ணீர் செலவழித்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயம் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு, தாய் பிள்ளைக்காக அழுகுறாங்க. என் பிள்ளைய கண்ணு முன்னாடி பிள்ளை சாகிறது என்னால் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது, நான் பார்க்க மாட்டேன். போய் தூரத்தில் தான் தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவம், பயப்படாது, பிள்ளை இருக்கும் இடத்துல தேவன் அவன் சத்தத்தை கேட்டார், பயப்படாது. ஆண்டவன் பிள்ளையை பார்த்தார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவன் பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துருவை கண்டு போய் துருத்தில் தண்ணீரை நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க. தேவன் பிள்ளையுடனே இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்திரத்தில் குடியிருந்து வில்வித்தையிலே வல்லவனானான். ஏசாயா 54:13-14 உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கும். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதார். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய். அது உன்னை இந்த ஆசீர்வாதம் வேணுமா? எல்லாம் வாசிக்கும்போது ஜெபம் பண்ணினே இருக்கணும். வாசிக்க என்ன செய்யணும்? இது எனக்கு வேணும், இது என் பிள்ளைகளுக்கு வேணும், இது என் குடும்பத்துக்கு வேணும். சங்கீதம் 15:12-16 கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை அவர் ஆரோன் குடும்பத்தாரை கர்த்தருக்கு பயப்படும் பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். விசுவாசி. சங்கீதம் 112:1-2 அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகள் மிகவும் பிரியமாக இருக்க மனுஷன் அவன் சந்ததி பூமியிலே பலத்த. செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கும். கர்த்தருக்கு பயந்த குடும்பத்தை கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். நீதிமொழிகள் 20:7 நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்கள். அவன் இல்லைன்னா கூட அவன் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். யாத்திராகமும் 20:6 என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்வர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். நீ ஆண்டவரில் அன்பு கூறு, அவர் கீழ்ப்படி, 1000 தலைமுறை கர்த்தர் இரக்கம் செய்வார். 3 யோவான் நான் என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. ஏசாயா 59:21 உண்மையில் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
2 தீமோத்தேயு 1:4. உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூர்ந்தினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து ஒரு தேவனை நான் அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள் உன் தாயாகிய ஐனேக்காக்குள் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்குது என்று நிச்சயத்திற்கு. மாயமற்ற விசுவாசம் உங்கள் பாட்டிக்கும் உங்கள் அம்மா தாய் உனக்குள்ளும் இருக்கிறது. சங்கீதம் 127:4-6. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும். வால வயதின் குமாரர் பலவானோர் கையில் அம்புகளுக்கு ஒப்பாய், அவைகளால் தன் அம்பரா துணியை நிரப்பின புருஷன். அவர்கள் நாணம் அடையாமல் ஒளிமிக வாசல் சத்துருக்களோட பேசுவார்கள். சங்கீதம் 128:3. உன் மனைவி உன் வீட்டோரங்களை கனித்தரும், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றி ஒலிவ மர கன்றுகளைப் போல். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளும் இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானத்தையும் காண்பாய். இந்த ஆசீர்வாதம்லாம் வேணுமா? 6வது, do not be afraid, your prayer has been heard. பயப்படாதே, உன் வேண்டுதல். என் ஜபம் என்னாச்சு? என் ஜபத்துக்கு பதில் வராதோ? என் ஜபத்துக்கு பதில் பயப்படாத. லூக்கா 1:12-10. ஜகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, ஜகரியாவே பயப்படாது, உன் வேண்டுதல் கேட்கப்படும். உன் மனைவியாக இருக்க எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை, அவனுக்கு யோவான் என்று பெயர். உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறதுனால கர்த்தர் என் வேண்டுதலை கேட்டார். 1 சாமுவேல் 1:18-20, 15-18. அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படியேலே என் ஆண்டவனே, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சை ரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கிறேன். நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்று. நமக்கு ஒரே துக்கம், மனக்லேசம், தாங்க முடியாத வேதனை. ஆண்டுடைய சமூகத்தில் என்ன பண்ணுறாங்க? இருதயத்தை ஊற்றும். உம்முடைய அடியாளே பேலியால் மகளாக என்னாது மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேர மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன். அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. சமாதானத்தோடு போமா, நீ இன்னைக்கு பண்ண ஜபத்தை கர்த்தர் உனக்கு பதில் கொடுப்பார். அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயவு கிடைத்தது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்க வரும்போது ரொம்ப துக்கம். ஆலயத்துக்கு வரும்போது தாங்க முடியாத அவனுடைய சமூகத்து இருதயத்தை ஊற்றுறான். ஆசாரியன், சமாதானத்தை போமா, நீ கேட்டதை இன்னைக்கு நீ ஆண்டவருடைய சமூகத்தில் பண்ண ஜபத்தை ஆண்டவர் உனக்கு நிறைவேற்றுவாராக என்று ஆசீர்வதிச்சார். அந்த அம்மா என்ன செஞ்சாங்க? அதுக்கப்புறம் அவங்க துக்கமாக இருக்கவில்லை. 2 நாளாகமம் 7:15-16. இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜபத்திற்கு என் கண்கள் திறந்த, என் செவிகள் கவனிக்கிறமா, என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி அதை நான் தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்து. என் கண்களும் என் இருதயம் எந்நாளும் இங்கே இருக்கும். எபேசியர் 3:20-20. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை என்பது நமக்கு செய்ய வல்லவராக அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாக
தலைமுறை சதா காலில் மகிமை உண்டாவதாக. லூக்கா 18:7. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்படும் நீடிய பொறுமை அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்ய என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும் பூமியில் விசுவாசத்தை காண்பார். சங்கீதம் 22:4-5-24. எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். உம்மை நம்பி வெட்கப்பட போகாது இருந்தார். உபத்திரவப்பட்டவருடைய உபத்திரவத்தை அற்பமாய் அருவருக்காமல் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடைகள் அவனை கேட்டறில்ல. உலகம் மறைக்கும், அற்பமாய் எண்ணும் ஆண்டவரின் செயல். மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன், அவருக்கு பயப்படுவதற்கு முன்பாக என் பொருத்தனைகளை. யோவான் 15:16. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுங்கள், உங்கள் கனி நிலைத்திருக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தினேன் அப்படின்னா. எதுக்காக ஏற்படுத்தினேன்? என் நாமத்தில் கேட்கும்போது அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். யோவான் 16:20. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தில் ஒன்றும் கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள். சங்கீதம் 37:4. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு. மத்தேயு 18:18. பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்ட அவிழ்க்கிறீர்களோ அவைகள் பரலோகத்திலும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லாமலும். நல்லா கவனிங்க. அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியில் என்ன பண்ணும்? ஒரு மனப்பட்டு இருக்கணும். ஒரு 2 பேரும் என்ன செய்யணும்? ஒரு மனப்பட்டு இருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு என்ன 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினால் எங்கே அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன். மார்க் 11. அதனால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். எரேமியா 33. என்னை நோக்கி கூப்பிடு, நான் அப்பொழுது உனக்கு உத்தரவு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு. சங்கீதம் 50:10. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை. சங்கீதம் 91:14. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாக இருக்கிறபடி நான் அவனை, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடக்கலத்திலே அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுவுறுத்தல். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். 7. Fear not, O land, for the Lord has done marvelous. தேசமே பயப்படாத, கர்த்தர் பெரிய காரியங்களை நாட்கள் அதிகமாக என்ன செய்யணும்? தேசத்துக்காக ஜெபிக்கணும். யோவேல் 2:20. தேசமே பயப்பட மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய. நீதிமொழிகள் 21. இந்த வசனங்களெல்லாம் வைத்து ஒவ்வொரு நாள் என்ன செய்யணும்? தேசத்துக்காக ஜெபிக்கணும். ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களைப் போல் இருக்கிறது, அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். சங்கீதம் 105:14. அவர்களை ஒடுக்கும்படி ஒருவருக்கும் இடம் கொடாம்.
அவர்கள் நிமித்தம் ராஜாக்களை கடிந்து கொண்டு, நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். தானியேல் 4:29-30. நேபுகாத்நேசர், என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, என்னை யாரும், அநேகர் இன்றைக்கி உலகத்தில் என்ன நினைக்கிறாங்க, அவங்கள யாரும் ஒன்றும் 12 மாதம் சென்ற ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனையின் மேல் உலாவிக் கொண்டிருக்கும்பொழுது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரபாவத்துக்கு ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சுத்திப்பார். நான் என்னுடைய என்னுடைய மகிமை. இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும்போதே என்ன நடந்துச்சு? வானத்திலேருந்து ஒரு சத்தம், ராஜாவாகிய நேபுகாத், ராஜ்யபாரம் உன்னை விட்டு போயிடுச்சு. மனுஷர் என்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோட மாடுகளைப் போல புல்லை. இப்படியே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை தமக்கு சித்தமானவருக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று அந்நேரமே இந்த வார்த்தை நேபுகாத்நேசர் அவன் மனுஷர் தள்ளப்பட்டு மாடுகளைப் போல, அவனுடைய தலைமை கழுகளுடைய இறகுகளைப் போலவும், என் நகங்கள் நகங்களை வளர மட்டும் அவன் சரீரம் ஆகாயத்து பணியிலே அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத்நேச்சாராகிய நான் என் கண்களை வானத்துக்கு, என் புத்தி எனக்கு திருப்பி, அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்து. அவருடைய கர்த்தத்துவமே நித்திய, அவருடைய ராஜ்யமே தலைமுறையாக, பூமியின் கொடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படும். அவர் தமது சித்தத்தின்படி வானத்தின் சனியும் பூமியின் கொடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை. அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்ப, என் ராஜ்யபாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்காலையும் எனக்கு திரும்பி வந்தது. என் மந்திரிமார்களும் என் பிரபுக்களும் என்னை தேடி என் ராஜ்யத்தை நான் சிறப்படுத்த அதிகமாகத்தும் எனக்கு கிடைத்தது. ஆகையால் நேபுகாத்நேச்சராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமை, அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியம், அவருடைய வழிகள் நியாயமுள்ள, அகந்தையாய் நடக்கிற தாழ் அவராலே ஆகும் என்று எழுதினான். உலகம் பூமியில் அரசாளுகிற தேவன் உண்டு. அப்போஸ்தலர் 13:22. எப்படிப்பட்ட தலைவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக, ஈசாவின் குமாரனாக தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக, எனக்கு சித்தமானவர்களெல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து. இப்படிப்பட்ட நம்ம தேசத்தில் இப்படிப்பட்டவர்கள் தேவை. சங்கீதம் 78:70 தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். கரவாடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபுக்கும் தம்முடைய சுதந்திரமாக இஸ்ரவேலுக்கும் மேய்ப்பனாக அழைத்தார். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே தன் கைகளின் திறமையினால் அவர்களை, இந்த வசனத்தை வச்செல்லாம் ஜெபிக்கணும். இப்படிப்பட்டவர்கள் எங்களுக்கு வேணும். தானியேல் 6:3. இப்படி இருக்கையில் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்த மேல் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரம் ஏற்பட்ட ராஜா
அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிப ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறையும் காணப்படவில்லை. இப்படிப்பட்டவர்கள் தேசத்தின் உயர்ந்த இடத்துல ஆதியாகமம் 41:32. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவாவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவள் எல்லாவற்றிலும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகம் ஞானமுள்ள வேறொருவனும் நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாக இருப்பார். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவுள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் திருநாயிருப்பேன். எஸ்தர் 10. யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகாஸ்வேருக்கு இரண்டாதவனும் யூதருக்குள் பெரியவன் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவாய் இருந்ததும் அன்றி தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தார் எல்லாருக்கும் சமாதானம் உண்டாக பேசுகிறவனாயிருந்தான். எப்பொழுதும் நன்மை, மற்றவங்களுக்கு நன்மை. நீதிமொழிகள் 20:8. நியாயாசனத்தில் வீற்றிருக்கும் ராஜா தன் கண்களினால் சகல பொல்லாப்பையும் சிதற, ஞானமுள்ள ராஜா துன்மார்க்கரை சிதற அவர்கள் மேல் ஊரலை. நீதிமொழிகள் 21:2-4-14. நீதிமான்கள் பெருகினால் ஜனங்கள் மகிழ்வார்கள், துன்மார்க்கர் ஆளும்போதோ ஜனங்கள் தவிப்பார்கள். நீதியினால் ராஜா தேசத்தை பரிதான பிரியனோ அதை ஏழைகளுடைய நியாயத்தை உண்மையாய் விசாரிக்கிற ராஜாவின் சிங்காசனம் என்றும். 1 தீமோத்தேயு 2:1. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காக விண்ணப்பங்களும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். ஏன்? நாம் எல்லா பக்தியோடு நல்லொழுக்கத்தோடு கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமாக இருக்கும். 2 நாளாகவும் 7:10. நான் மழையில்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்களை கட்டளிட்டு அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பும்போது என்ன செய்யணும்? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்து ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழியில் திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்க நான் கேட்டு அவர்கள் பாவத்தை அவர்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை. மத்தேயு 6:1. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டியது பரலோக மண்டங்களுக்கு எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமத்தில் பூமியிலும் செய்யப்படுவதாக. எசேக்கியேல் 36:36. கர்த்தராகிய நான் நிர்மூலமானவர்களை கட்டுகிறேன் என்று பாழான பயர் நலமாக்குவேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றியுள்ள மீதியான ஜாதிகள் கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை சரி ஆண்டவர் சொன்னார் அவர் செய்வார் அப்படின்னு விட்டுடலாமா? இல்லை. அடுத்த வசனம், கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் என்ன செய்யணும்? விண்ணப்பம் பண்ண வேண்டும். கர்த்தர் சொன்னார் நோட்டு செய்யும். மந்தை பெருகிறது போல அவர்கள் மனிதரை பெருகிற பண்டிகை காலங்கள் எருசலேமில் பரிசுத்தப்பட்டு வருகிற மந்தைகள் எப்படி திரளாக இருக்கிறதோ அப்படி அவாந்தரமாக இருக்கிற பட்டணங்கள் மனுஷரின் மந்தையால் நிரம்பும். அதனாலே நான் கர்த்தர் என்பதை அறிந்து. எசேக்கியேல் 22. நான் தேசத்தை அழிக்காதபடி திறப்பிலே நிற்கும் சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை ஒருவனையும் காணேன். ஏசாயா 59:15. சத்தியம் தள்ளுபடியாயிற்று, பொல்லாப்பை விட்டு விலகிறவன் கொள்ளையாகிறான். இதை கர்த்தர் பார்த்து
நியாயமில்லை என்று व्यसனம் உள்ளவனார் ஒருவனும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியம். அதனால் அவருடைய புயமே அவருக்கு ரட்சிப்பாகி அவருடைய நீதியே அவரை தாங்குகிறது. இந்த நாட்களிலே நம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? தேசத்துக்காக ஜெபிக்கணும். அப்போ தான் நம்ம அமைதியுள்ள ஜீவனை என்ன செய்ய முடியும்? இந்த நாட்களிலே ஃபியர் நாட் பயப்படாதே. முதலாவது த லார்ட் டெலிவர்ட் மீ ஃப்ரம் ஆல் மை ஃபியர்ஸ். கர்த்தருடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்கள் ஆக்கினார். இரண்டாவது த லார்ட் இஸ் மை ஹெல்பர், ஐ வில் நாட் பி வாட் கேன் மீ அமௌண்ட். கர்த்தர் எனக்கு சகாயம், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு மனுஷ பயம் வேண்டாம். மூன்றாவது do not fear when you pass through the waters, I will be with you. பயப்படாதே, நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு. நான்காவது do not worry, say what shall we eat, what shall we drink, what shall we, என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதீர்கள். ஐந்தாவது do not be afraid, God has heard the boy crying as it. பயப்படாதே, பிள்ளை இறக்கும் இடத்தில் தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். ஆறாவது do not be afraid, your prayer has been. பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஏழாவது fear not, O land, for the Lord has done. தேசமே பயப்படாது, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். இந்த நாட்களிலே இந்த வசனங்கள் எல்லாம் விசுவாசித்து எல்லா பயத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்குகிறார். வாக்குத்தத்தங்களை பிடித்து பயமில்லாமல் வாழும்படி நாளில் கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகளாய் கூடி உம்மை ஆராதித்து உம்மை தொழுது கொண்டு எங்கள் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கும்படி தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசின உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். பயப்படாதே, கர்த்தரை தேடினேன், எல்லா பயத்திலிருந்து இதை நீங்கள் ஆக்கினார். இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய இருதயத்தில் எப்படிப்பட்ட பயமாக இருந்தாலும் இந்த நாளில் எல்லாவற்றையும் நீக்குவீராக. ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம் நிரப்பட்டும். எதை குறித்தும் கவலைப்படாதபடி மனுஷ பயத்தை விட்டு நீக்கும், சத்துருக்களின் பயத்தை விட்டு நீக்கும், தேவைகள் குறித்த பயத்தை நீக்கும், பிள்ளைகளை குறித்த பயத்தை நீக்கும். நாளிலே தேசத்தை ஆசீர்வதிப்பீராக. தேசத்திற்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும்படி இந்த ஜெப ஆவியினால் எங்களை நிரப்பும். கூடி வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், நம்முடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும், நல்ல சுகம்பலன் தாரும். நம்முடைய தேவையெல்லாம் நீர் சந்தியும். எல்லா தீமைக்கும் பொல்லாப்புக்கும் விலக்கி காத்து நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்துதி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்துதி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்துதி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.